மாசம் மாசம் உனக்கு இதே வேலையா போச்சு. ஏண்டா தேதி என்னடா ஆச்சு? 5ஆம் தேதிக்குள்ள வாங்கணும். இதுக்கு முன்னாடி இருந்தவனும் இதே வேலை தான் பண்ண. என்ன உன்னை வேலையை விட்டு தூக்கட்டுமா? வாங்கிட்டு வர வழி பாரு. டேய் ஒரு நிமிஷம் வை கூப்பிடுற வை. எவன் இங்க காரை பார்க் பண்ணி இருக்கான்? சார் மேடம் how are you மேடம்? பெரிய வீடு மேடம். நான் தான் வாங்கியிருக்கேன். 2 crores மேடம். 2 crores தான். ரெடி கேஷ் மேடம். லோன்லாம் போல ரெடி கேஷ் போட்டு வாங்கிட்டேன். எது பார்த்துட்டே இருக்கீங்க? எந்த அறிவு கெட்ட நாயினே தெரியல. நல்ல குடும்பத்துல பிறந்தவனா இருந்தா இங்க காரை நிறுத்துவானா சார்? என் கார் தான் மேடம். ஐயோ சாரி சார். சார் எங்க சார் இவ்ளோ பெரிய ரேட் இருக்க காரை? ஒரு பார்க்கிங் இப்படியே போய் அந்த லெஃப்ட் எடுத்தீங்கன்னா பார்க்கிங் இருக்கு. இப்படியே போய் நேரா அந்த பார்க்கிங்ல தான் நானும் கேட்டேன். தரதர பூச்ச முண்டோ 4000 ரூபாய் கேக்குறான். எனக்கு பெட்ரோல் செலவே அவ்வளவுதான் வருது. 4000 கேட்டானா? ஆமா. ஏன் உங்களுக்கெல்லாம் நீங்க கார் வச்சிருக்கீங்களா? 6000 ரூபாய் சார் எனக்கெல்லாம். உங்களுக்கு பரவாயில்ல 4000 தான். அறிவு இருக்கிறவங்க மாசம் 6000 ரூபாய் செலவு பண்ணி பார்க்கிங் பண்ணுவாங்களா? என்னதான் காசு சம்பாதிச்சாலும் கொஞ்சமாச்சும் அறிவு இருக்கணும். வெள்ளம் வரும் சார் இங்கெல்லாம். ஏன் மேடம் வெள்ளம் வருங்கிறதுக்காக தான் மேடான பகுதியை பார்த்து போயிருக்கேன். இதுல என்ன அட்வான்டேஜ் தெரியுங்களா? மழை வந்தா காரை மேலையும் கீழையும் அதுவே வாஷ் பண்ணிட்டு போயிரும் மேடம். ஃப்ரீ சர்வீஸ். திருட்டு பசங்க இந்த ஏரியால ரொம்ப ஜாஸ்தி சார். அட ஏங்க மேடம் அங்க தெரியுது பாருங்க. எஸ்ஐ சார் வீடு தானே. அவர் இங்க இருக்கும்போது எங்க திருட்டு பசங்க இதெல்லாம். அது மட்டும் இல்லாம எத்தனை சிசிடிவி இருக்கு மேடம். இதுக்கு மேல என்ன மேடம் நடக்கும்? காசு இருக்குங்கிறதுக்காக முடிய விரிச்சு போட்டெல்லாம் நம்ம எல்லாம் பண்றது இல்ல. என்ன வேலை சார் பண்றீங்க? அக்கவுண்ட்ஸ் பாக்குறாங்க. பெரிய கிளைண்ட் எல்லாம் நம்ம தான் பெரிய. நீங்க என்ன பண்றீங்க மேடம்? நான் பிசினஸ் பண்ணிட்டு இருக்கேன் சார். பிசினஸ்ங்க. என்ன பிசினஸ் மேடம்? தெரிஞ்சுக்கலாம் சார். இப்போ உடனே தெரிஞ்சுக்கணுமா? இல்ல பிசினஸ் கார்டு கொடுத்தீங்கன்னா எனக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். நான் அக்கவுண்ட்ஸ் நிறைய டாலி எல்லாம் பண்ணி தருவேன். பாத்துக்கலாம். இந்த ஜிஎஸ்டி எல்லாம் கட்டலாம். எஸ்ஜிஎஸ்டி சிஜிஎஸ்டி இல்ல நான் பண்றேன். இந்தாங்க மேடம். என்ன அப்படின்னு காரிங்கன்னு என்னங்க பிரச்சனை? என்ன காரி? ஆமா யாருமே இந்த தெருவுல கார் நிறுத்தலையே. எவனுக்குமே அறிவு இல்லையா? ஒரே ஐயா கிடக்கு. எப்பேற்பட்ட மளிகை கடை. இந்த தெருவிலேயே பழைய கடை இதுதான். எத்தனை ஜனம் வரும். ஆரம்பிச்சான் பாரு எனக்கு ஆப்போசிட்லயே. அதுக்கு இடமும் நான் தான் பார்த்து கொடுத்த கமிஷனுக்கு ஆசைப்பட்டேன். என் தலையில நானே மண்ணை போட்டுக்கிட்டேன். ஒரே தலைவலியா இருக்கு. இந்த தைலம் என் கடை பொருளை நான் நம்ப மாட்டேன். எல்லாம் எக்ஸ்பைரி ஆயிடுச்சு. வேலைக்கு இருந்தவனும் அங்க போய் சேர்ந்துட்டான். அவன் எப்படி இருப்பான்? சம்பளம்னு ஒண்ணு கொடுத்தாதானே. இந்தா காய்கறி எல்லாம் அழுகின வாட வர ஆரம்பிச்சுல்ல. எங்க போய் என்னாச்சு? வாங்க காய்கறி எல்லாம் ஃப்ரெஷ்ஷா இருக்கு வாங்கிக்கிங்க. இருங்க. ஐநாவரத்துக்கு எப்படி போறது? ஐநாவரத்துக்கு நடந்தும் போகலாம் ஓடி போகலாம். நீங்க எப்படி போறீங்க? பஸ்ல தான் போறேன். பஸ்ல போறீங்களா? இந்த ஆப்போசிட்ல அங்க பஸ் ஸ்டாண்ட் தெரியுதுல்ல. இந்த கிளவி அந்த கிளவிய கூட பாக்குறியா? அந்த அங்க போனீங்கன்னா பஸ் வரும் ஐநாவரத்துக்கு. அங்கே கேளுங்க. நம்பர் எனக்கு தெரியாது. ஏறி போங்க. லேடிஸ்க்கு ஃப்ரீ தான். கரும்பு சக்கரை வாங்கிக்கிறீங்களா? புதுசா வந்திருக்கு ஃப்ரெஷ். இல்ல எனக்கு இங்க பக்கத்துல ஏதோ மீன் மார்க்கெட் இருக்குது. மீன் மார்க்கெட் ரொம்ப பெரிய மார்க்கெட். இந்த இப்படி போங்க. ஓ சரி. வாடு இங்கே வருது பாருங்க. அங்க போய் இந்த கூட்டமா கிடக்குது இல்ல. ஃப்ரெஷ்ஷான மீன் கடல்ல இருந்து புடிச்சு வருவாங்க. டேம் மீன் வாங்காதீங்க. நண்டெல்லாம் இருக்குல்ல. நண்டு இருக்கு. வண்டு கூட இருக்கு. வண்டு இல்லாத நண்டா பார்த்து வாங்கிட்டு போங்க. அம்மாக்கு போன் பண்ணி எப்படி மீன் பாக்கணும்னு சொல்லி தரேன். இல்ல வேணாமா? இன்னொரு விஷயம் இது பாருங்க. அங்க பாருங்க பெரிய வெங்காயம் எல்லாம் இருக்கு. சின்ன வெங்காயம் வாங்காட்டி பரவாயில்ல. அது சீப்பு தான். அதாச்சும் வாங்கிட்டு போ. இல்ல வேணாமா? எதுக்கு வந்த? திருட்டு நடந்துச்சு. ஆடா ஆமாப்பா. அதை ஏன் கேக்குற? தெரியாதனமா நான் ஒரு சிசிடிவி வச்சிருக்கேன். இந்த அங்க போனா இந்த புகை வருது பாரு மேல. அந்த கம்பெனில தான் செம்பத்தை விட்டுட்டு போயிருக்கா பயப்புள்ளைங்க. செக்யூரிட்டி இருந்திருக்கான். சிசிடிவி இருந்திருக்குது. ஆனா போலீஸ் பயப்புள்ள அங்க விட்டுட்டு வந்து நம்மள கேட்கான். சிசிடிவி இருக்க எல்லா பொருளும் பத்திரமா இருக்குமேன்னு நான் வச்சேன். இது எல்லாம் கெட்டு போகுது. நான் இல்ல நல்லாதான் இருக்கு. அது என்கிட்ட வந்து கேக்குறான். ரெக்கார்டிங்கே ஆவறது இல்ல. சும்மா லைவ். சூப்பர் மார்க்கெட்டிங் பக்கத்துல இருக்கு. அதே ஏம்பல கேக்குற. கட்டிருக்கான் பாரு. இந்த மேல கூட ஏத்திட்டு இருக்கான் பாரு. அதுதான் அது சூப்பர் மார்க்கெட்ல. எனக்கு நானும் வச்ச வேணே. யானை தெரியுங்களா? அது யானை இல்ல. நான் யானை. எப்படி சொல்றியா? அதோட தலையில அதே மண்ணவாரி போட்டுக்குள்ள அந்த யானை அந்த மாதிரி போட்டு மண்ணுது. அவன் கமிஷன் தரான்னு சொல்லிட்டு நான் தான் இடத்த காட்டி கொடுத்தா எனக்கே ஆப்போசிட்ல வச்சா கட்டிட்டு இருக்கான் பாருங்க. என் வயிற்றுச்சல சும்மா விடுமா? என்ன பண்ணி தொலைகிறது? நான் என்ன சொல்றேன்? எங்க காணோம்? அட பாவி. அங்க வாங்குறதுக்கு தான் என்கிட்ட வந்து இத்தனை டீட்டெயில் போட்டிருக்கியா? ஏதாவது வாங்கிட்டாச்சு போயிருக்கலாம்ல. இன்னும் தனியா புலம்ப வச்சுட்டான். சார் இது உங்க காரா சார்? இங்க ஸ்ட்ரீட் கிட்ட நிறுத்திருக்கிறது உங்களது இல்லையா? உங்ககிட்ட காரே இல்லையா? வாங்கிக்கலாம்ல ஒண்ணு. யாரு இப்படி நிறுத்தி வச்சு? எப்படி? ஹாய் மிஸ்டர் நந்து, என்ன வேடிக்கை பார்த்துட்டு இருக்கீங்க? குட் ஈவினிங் மேடம். மேடம் பாருங்க மேடம். இப்படியா எவனா நிறுத்திட்டு போவான்? எப்படி நான் என் கார் எடுப்பேன்? கொஞ்சமாச்சும் கேப் விட்டுருக்கானா? அது எதுக்கு அந்த கேப்? அவன் இப்படி நடந்து வரதுக்கு விட்டுருக்கான் போல இருக்கு அந்த கேப் எல்லாம்.
இப்படியெல்லாம் நடந்து வர மாட்டாங்க அந்த இடத்துல. அதுக்குதான் நான் சொன்னேன் பார்க்கிங்ல பண்ணுங்கன்னு கேட்டேன். ஏங்க மேடம் பார்க்கிங்காரங்க வக்காலத்து வாங்கிட்டு இருக்கு. இப்போ நான் அர்ஜென்ட்டாக போடணும். ஆடிட்டர் மீட்டிங் இருக்குங்க, மந்த் எண்டு. எப்படி நாங்கள் கேப் தான் புக் பண்ணும் போல இருக்குது. ஃபீல் பண்ணாதீங்க, நான் ரிவர்ஸ் எடுக்க உங்களுக்கு ஹெல்ப் பண்றேன். உட்காருங்க கார்ல. மேடம் என்னை பத்தி தெரியாது, நான் பயங்கரமா கார் ஓட்டுறவன். இப்படி விட்டு அப்படியெல்லாம் கார் எடுப்பேன். இந்த கேப்ல எப்படி மேடம் நான் எடுப்பேன்? அப்படி இந்த கேப்ல போய் இப்படி திருப்பிக்கலாம் சார். போங்க சொல்றேன், போங்க போங்க. புது காரு ஸ்கிராட்ச். போங்க சார், ரிவர்ஸ் பார்க்க தெரியும். போங்க சார். சார் அப்படியே பின்னாடி வாங்க. மேடம் முன்னாடி உட்கார்ந்து தானே ஓட்ட முடியும். சார் வாயில தான் வார்த்தை வந்துரும். 6 போட்டு பின்னாடி வாங்க சார். 5 கீர் தானே மேடம் இருக்கு, 6வது கீருக்கு நான் எங்க போவேன்? சார் ரிவர்ஸ். ஓ ரிவர்ஸ் அப்படி சொன்னீங்களா? நான் தமிழ் 6ன்னு நினைச்சிட்டேன். சார் அப்படியே ரைட் கட் பண்ணி அப்படியே பேக் 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 ஸ்டாப் ஸ்டாப் ஸ்டாப். லெஃப்ட் கட் பண்ணுங்க. பேக் 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 ஸ்டாப் 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 ஸ்டாப். சார் அப்படியே ஃபுல்லா ரைட் உடைச்சு வைங்க. நான் சொன்ன உடனே ஆக்சிலரேட்டர் அமுத்திடுறீங்க. 1 2. ஏமா நான் ரேஸ்கா போறேன், சொல்லி தொலைமா சீக்கிரம். 3. ஓ நோ, முடிஞ்சிருச்சு. உள்ள நிக்க முடியல, கெட்டு போன வாழையா வருது. இந்த காய்கறி வித்தாதாமல, இதை செஞ்சு செஞ்சு சாப்பிட்டு சாப்பிட்டு எனக்குள்ள வயித்தால போகுது. இதே இன்னைக்கு எடுத்துட்டு போனா என்ன செருப்பால அடிப்பா என் வீட்டுக்காரி. ஒன்று பண்ணுவோம், வெக்கத்தை விட்டு அந்த சூப்பர் மார்க்கெட்ல இன்னைக்கு போய் காய்கறி வாங்கிட வேண்டியதுதான். அது வரைக்கும் இந்த முத்து படத்துல ரஜினி இப்படி இல்லை பண்ணுவோம். அண்ணாச்சி வாங்க வாங்க, காய்கறி எல்லாம் ஃப்ரெஷ்ஷா இருக்கு, வாங்க எல்லாம் ஒரு கிலோ வாங்கி கொடுங்க. 5-10 கம்மிதான். அது வாங்கிக்கலாம். ஐனாவரம் பஸ் எங்க அண்ணாச்சி வரும்? ஓஹோ, அந்த ஐனாவரம் பஸ் கேஸா? ஏம்ல நீ மனசுல அடுத்து ஒரு 4 கேள்வி வச்சிருப்ப. அது என்னன்னு நான் சொல்லிட்டேன். இந்த இங்கனக்குள்ள அந்த ஃபிஷ் மார்க்கெட் எங்க இருக்குன்னு கேட்பேன். அப்புறம் அங்கனக்குள்ள அந்த செம்பு திருடினாம்ல அவன் யாருன்னு கேட்பேன். அந்த சூப்பர் மார்க்கெட் கட்டிட்டு இருக்கான் பாரு, இவன் எப்படி கட்டினாங்கிற கேள்வியில கேட்பேன். அதுக்கு இன்னும் நான் ஒன்றும் சொல்லுவேன், நான் வந்து யானை இப்படியே ஓங்கி மிதிச்சு கொண்டு விடுவேன் சொல்லுவேன். என்ன விளையாடுறீங்களா? வரவன் போறவங்கள இதே பேச்சு கேட்டுட்டு இருக்கீங்க. மை காட், என் மனசுல இருக்கிறதெல்லாம் எப்படி என்னாச்சு இப்படி வெளிப்படையா சொல்லிட்டீங்க? ஏன்னா பார்ட் டைம்ல வந்து நான் ஜாதகம் பார்த்துட்டு இருந்தேன். இப்போ உனக்கு எமகண்ட ஆரம்பிக்கு எடுத்து ஒரே போடா போட்டு இல்லை என்ன நினைச்சிருக்கீங்க? வரவன் போறவங்கலாம் இதே வேலை பார்த்தா எப்படி இல்லை நான் போனி பண்ணுவேன். என் கடையில் இருக்கிற பொருள்லாம் ஒவ்வொன்று கெட்டு போயிட்டு கிடக்கல, எக்ஸ்பைரி டேட் வச்சிருக்காங்களா, அதுக்குள்ள அதை வித்தாகணும். எல்லாருமே இங்கே தான் வந்து வாங்குவாங்க. ஏன் அதையும் எடுத்து விட்டான்? நீ பொருள் வாங்குறதுன்னா வாங்கி, இல்லைன்னா இந்த வழி. நீ எடுத்த பொருளுக்கெல்லாம் 200 ரூபா பில்லு கட்டிட்டு அண்ணாச்சி. எல்லாமே எக்ஸ்பைரியான பொருள் அண்ணாச்சி நீங்க வச்சிருக்கிறது. எனக்கு தெரியுதுல, எக்ஸ்பைரியான பொருள் தெரியுதுல. பிச்சைக்காரன் தட்டுல திருடினா கூட 1 ரூபா முழுசா கிடைக்கும்ல. எக்ஸ்பைரியான பொருளை திருடி நீ திருடின்னு ப்ரூவ் பண்ணுவாங்க. வெக்கமாலையால உனக்கு இது சொல்ல. உங்க கடையை ஓஹோன்னு நான் தூக்கி நிறுத்தி காட்டுறேன் பாருங்க அண்ணாச்சி. இல்ல ரொம்ப தேங்க்ஸ். எங்க கீழே பொருளை விழுந்து கிடக்க பாக்கியா, அதை கொஞ்சம் தூக்கி நிறுத்திட்டு போறியா? கடையில இருக்க எல்லா பொருளையும் நான் வித்து காட்டுறேன் அண்ணாச்சி. வித்து காட்டுறியா? என்னடா சொல்லுத? நீங்க ஊன் மட்டும் சொல்லுங்க, நான் வித்து காட்டுறேனா இல்லையான்னு பாருங்க. குறைச்சல் இல்ல, இருக்கிற காய்கறி மளிகை சாமான் எல்லாத்தையுமே ஒரு பெரிய போர்டு போட்டு 50% ஆஃபர்னு வச்சிட்டோம்னா பிச்சுக்கிட்டு நிப்பாங்க கடை முன்னாடி மக்கள் கூட்டம். நல்ல ஐடியாவில் இருக்கு. இதோட ஒரு சூப்பர் ஐடியா எனக்கு இப்பதான் தோணுச்சு. நாங்க கிடைக்குது இல்ல இந்த தள்ளுவண்டி, அதை கொண்டு நீங்க நிறுத்திடு, அந்த 50% ஃப்ரீன்னு போட்டுரு, நான் அப்படியே ஏறி படுத்துக்கிறேன், என்ன போய் கோச்சு விட்டுரு. விளையாடுறியாலே நாச்சி, நிறைய கடையில பாத்துருக்கீங்களா இல்லையா? அந்த 50% ஆஃபர் போட்டு சைட்ல பாருங்க ஸ்டார் போட்டு கண்டிஷன் அப்ளைன்னு போடுவாங்க. கடைக்கு சப்ளை நின்று 2 மாசம் ஆச்சு. என்னல கண்டிஷன் சப்ளை? அப்படின்னா மக்களை நம்ம கடைக்குள்ள வர வைக்கிற யுக்தி என்னாச்சு? யுக்தியா? ஏதோ சொல்லுதா பண்ணி. இப்ப நான் என்ன பண்ணும்? அந்த போர்டை மட்டும் போட்டு வைங்க, காதை கொண்டு வாங்க. நான் வெளியே நிக்கிறேன் அண்ணாச்சி. இது நல்லாவே இருக்கு. எது பண்ணலாமா? லீகலா பண்ணலாம்டாச்சி. பண்ணலாமா? காலங்காலமா எல்லாரும் இதத்தானே பண்ணிட்டு இருக்காங்க. அட பாய், இப்பதான்ல தெரியாம இவ்வளவு பெரிய பில்டிங் கட்டனானே. இல்ல நானும் கட்டறல, இந்த ஒரு மாசத்துல கட்டிடுவாங்க. சரி போட்டு வைங்க, போட்டு வைங்க. பாத்து நல்ல ஐடியாவல இருக்கு. பரவாயில்லையே, திருட்டு பயலா இருந்தாலும் நல்ல ஐடியாவல சொல்லிட்டு போயிருக்கு. ஒருவேளை திருட்டு தனம் தான் பிசினஸோ எவன் கண்டா? அண்ணாச்சி வாழ ஐநாவரத்துக்கு போல. என்ன நீ லேடிஸ் இல்லன்னு டிக்கெட் கட்டி கீழே இறக்கி விட்டாளா? இல்ல என்ன அங்கதான் போனேன் கடைக்கு, சூப்பர் மார்க்கெட்டு. கூட்டமா இருக்காத நம்ம பேசிட்டு இருப்போம் அப்படின்னு வந்தேன். எங்கன்னு உள்ள வேற எந்த கடையும் இல்லையா? நேரம் இங்க வந்துட்டா டைரக்டா? ஏன் அந்த அளவுக்கு நட்பண்ணாச்சு? அங்க பாத்தி இல்ல 50% ஆஃபரா? சீக்கிரம் எடுத்துக்கோட, கூட்டம் வரதுக்குள்ள எல்லா பொருளும் இருக்கு, டக்குன்னு எடுத்துக்க போ. ஆனா ஒரு கண்டிஷன்ல, எடுத்த பொருளை வேணாம்னு திரும்ப தரக்கூடாது. பாத்துக்க. அதெல்லாம் வைக்க மாட்டேன். போல போல ஆஃபருக்கு தானே வெயிட்டிங். என்ன கடையில இருக்க பாதி பொருளை காணோம். ஒருத்தர் இல்ல என்னம்ல இல்ல லாரியில வச்சு இத்தனை எடுத்துட்டு வந்தா நீ என்ன பில் போட்டுங்க அண்ணாச்சி. இந்த பேக் நீ எடுத்துட்டே வரல வரப்போ, இது எங்க இருந்து வந்தது? அங்க இருந்து எடுத்ததுதான். எல்லாம் அது ஃபார் சேல்ல, அதையே எடுத்துட்டு வந்திருக்க. அதிலே போடுங்க. அப்ப அதையும் சேர்ந்து வாங்கிட்டியா? பரவாயில்ல, அது ஆஃபர் இல்ல, நான் அது உனக்கு ஆஃபர் போட்டு தரேன். என்ன இல்ல எப்படி இல்ல, இதுக்கு நான் பில்லு போடுவேன், இதுக்கு பில்லு போட்டா விடிஞ்சிரும்ல. நீ என்ன கடையில எல்லாமே வாங்கிட்டப்பல ஒண்ணுமே இல்ல, இதுக்கு ஒரு குத்து மதிப்பா நான் ஒண்ணு போட்டு விடுறேன்.
ஒரு 19,000 ரூபா கொடுத்துடலாம். 20,000 20,000 ஆ ஆஃபர்ல 10,000 ரூபாய். ஏலா அது கணக்கு இல்ல. அந்த 50% பக்கம் ஆஃபர் பக்கத்துல ஒரு ஸ்டார் தெரியுதாமல, அதுக்கு பேரு கண்டிஷன் சப்ளை. அது என்ன கண்டிஷன் உனக்கு தெரியுமா? ஏன்னா எந்த பொருள் எடுத்தாலும் 10 கிலோக்கு மேல எடுத்தாதான் அந்த கண்டிஷன் அப்ளை. நீ எடுத்தது 10 கிலோலாம் வராது இல்ல, ஒரு 6 கிலோ 7 கிலோ தான் வரும். இதுக்கு அந்த அவ்வளவுதான் இருந்துச்சு கடையில. அது என் பொறுப்பு இல்லல்ல. அது என் பொறுப்பு எப்படி ஆகும்? ஏன்னா 10 கிலோவா இருந்தா நீ எடுத்துருக்கலாம். இப்ப கூட போய் 10 கிலோ எடுத்துட்டு வந்துரு, நான் உனக்கு ஆஃபர் போட்டு தரேன். கடையில இல்லையே, எல்லாமே காலி பண்ணிட்டேனே. அதுக்கு நான் என்னம்ல பண்ண முடியும்? ஆஃபர் அப்படி இல்ல, உனக்கு ஆஃபர் நாட். ஐயோ இது எனக்கு ஏதோ சூது மாதிரி தெரியுது, எனக்கு வேணாம். என்ன வேணாம்? நான் என்ன சொன்னேன்? இந்த எடுத்த பொருளை திரும்ப வைக்கக்கூடாதுன்னு சொன்னேன். அப்படியே வச்சுன்னா உங்க கழுத்துல அருவாள் வைப்பேன். எது உனக்கு வேணும்? ஏன்னா எத்தனை பேர்ல வந்திருக்கீங்க இந்த மாதிரி? எத்தனை பேர் ஒழுங்கா பே பண்ற? ஜிபே பண்ணல. ஏன்னா என்ன வச்சிருக்கீங்க? அவன் மட்டும் தான் கடை கட்டுவானா? நானும் கட்டுவேன்ல. QR கடைக்கு பாரு, அங்க ஸ்கேன் பண்ணு. QR இருக்கே இப்பதான் தெரியுது எனக்கு. பே பண்ணிட்டேன். வண்டியா போங்க. கஸ்டமர்ஸோட சந்தோஷம் தான் எனக்கு முக்கியம். நன்றி, மீண்டும் வருக. போங்க. இது டோர் டெலிவரி பண்ணிட்டா இல்ல அந்த ஆப்ஷன் எனக்கு இல்ல, இந்த ஆஃபர்ல வராது. சாண்டா கிளாஸ் கிட்ட வேணா கொடுத்து அனுப்பிட்டா மான் வண்டியில வருவாம்ல. தம்பி இங்க பா, இன்னொன்னு சொல்லுனேன். இந்த அடுத்த டைம் வரப்போ நான் கிடக்காம பாரு, அவன மாதிரி இங்க ஒரு கட்டணம் கட்டுவேன். இங்க ஃப்ரீயா தான் இருக்கும். எப்ப வேணாலும் வரல, இங்கதான் வரணும். சரியா? போல கடைசி வரைக்கும் உங்க அம்மா நம்பர் தரமாட்டீங்கிற. போல ஏமா இங்க வா, வாடி. ஏட்டி என்ன இது? என்ன தொழில் ரகசியம்? இல்ல எனக்கு கொஞ்சம் கத்து கொடுப்பியா? இது எங்கடா கத்துக்கிட்ட? உங்க வேலையை நீங்க பாக்கணும், என் வேலையை நான் பாக்குறேன்னாச்சு. இது அண்டர்வேர்ல்டு கணக்காமல இருக்கு. ஐயோ சரிம்மா, அப்புறம் போயிட்டு வர்றது கிளம்புது. சொன்ன மாதிரி பங்க கொடுங்க அண்ணாச்சி. நான் உன் மாமக்கார வர மாதிரி அவன் கிட்ட இருந்து வாங்கிக்க. என்ன அண்ணாச்சி இப்படி பண்ணிட்டீங்க? ஆமா, இப்படி எல்லாம் ஒண்ணு விட்டு வச்சா திருட்டு சொல்ல விடக்கூடாது. ஆமா சும்மா விளையாண்டு பார்த்தம்மா. பார்க்கறதுக்கு அக்கா மாமா மாதிரியே இருந்தியா, அதான் கொஞ்சம் விளையாண்டு பார்த்தேன். ஏமா என் தொழிலையும் என் குடும்பத்தையும் காப்பாத்தினாலும் உன்னை போய் போட்டு கொடுப்பேனா? உன்னை போட்டு கொடுத்தா நானும்ல சேர்ந்து மாட்டேன். ஒரே ஒரு வேலை தான், இந்த ஏத்தி கட்டு தான் பாரு. அவன் கட்டணத்தை இறக்கிட்டு இந்த கடையை ஏத்துனீங்கன்னா போதும்ல. ஏத்திடலன்னாச்சி, அடுத்த கோர்ஸ் ஒன்று இருக்கு, அதை முடிச்சிட்டு வந்துட்டேன்னா அவனை விட டபுள் மடங்கு ஏத்திடலாம். ஓ மை காட், சூப்பர்ல. என்னெல்லாம் எடுக்க முடியாதுன்னு. ஐயோ போச்சே, என்ன மேடம் இப்படி பண்ணி சொல்லியாரு? அமைதியா இருக்க மாட்டீங்களா? உங்க பேச்ச கேட்ட மாதிரி என் புத்திய செருப்பாடிக்கு. என் கார் இப்போ என் கார், அதாவது எனக்கு அந்த கார் இடிச்சது பிரச்சனை இல்லை, அந்த கரும்பு முடிச்ச கார்லாம் என் கார் இடிச்சு. உன் காரையா? யோ இப்படியா வந்து காரை நிறுத்தி வைப்ப, இப்படி ஒட்டி நிறுத்தி வச்சுக்க, எப்படி அண்ணா எடுக்க முடியும்? அம்மா மடியில படுத்திருக்கேடா, அம்மா கூட இருந்திருக்கேடா. அது எங்க அம்மாடா. கடைசியா எங்க அம்மா அந்த கார்ல தான் நான் கூட்டு போனேன். இடிச்சு பாடியை டேமேஜ் பண்ணிட்டா. ஒழுங்கா காசு எடுறா, 5,000 ரூபாய் எடுறா. என்ன நான் எங்க மேடம் போவேன்? என்கிட்ட ஜிபே தான் மேடம் இருக்கு. என்கிட்ட இருக்கு, நீங்க எனக்கு ஜிபே பண்ணிடுங்க. மேடம் ஒண்ணு பண்ணலாம், இப்ப நீங்க கேஷ் கொடுத்துருங்க, அப்புறமா நான் உங்களுக்கு ஜிபே பண்ணிக்கிறேன். சார் பண்ணுங்க சார், பண்ணுங்க. வந்துருச்சு மேடம், வந்துருச்சு சார். நான் உங்களுக்கு கொடுத்துறேன் சார், கேஷ் அப்படியே அங்க வாங்க. நான் அப்பவே சொன்னேன் தானே சார், பார்க்கிங்ல போடுங்க கார்னு. கேட்டிங்களா? 5,000 நஷ்டமா? என்னையெல்லாம் அவ்வளோ குறைச்சி மதிப்பிடாதீங்க மேடம். எப்படி அந்த 5,000 வசூலிக்கிறேன்னு பாருங்க. இந்த பின்னாடி ஒரு கார் நிற்குது இல்லை, இப்போ நான் என்ன பண்ணுவேன்னா என் காரில் மோதுனது அந்த காருன்னு சொல்லி அவங்ககிட்ட இருந்து அந்த 5,000 வாங்கிப்பேன். கூட ஒரு 2,000 ஜிஎஸ்டி எல்லாம் விட்டு போட்டுருவேன்ல. செம டேலண்ட் சார். இன்னொரு 5,000 எனக்கு அனுப்புங்க, ப்ளஸ் அப்படியே ஜிஎஸ்டி 2,000 சேர்த்து அனுப்புங்க. எதுக்கு நான் உனக்கு அனுப்பணும்? கார் என்னது சார்? ஏமா அப்பவே 2 அடி தள்ளி இருந்தீங்கன்னா நான் பாட்டில் எடுத்துட்டு போயிருப்பேன்ல. நீங்க போயிருப்பீங்க சார், பார்க்கிங் யாருது? நான் நடத்திட்டு இருக்கேயா, அப்புறம் எப்படி கல்லா கட்டும்? தம்பி வெள்ளம் அக்கா என்ன வலிக்கு வந்தானே? வலிக்கு வராம போவானா? விட்டுருவோமா? அட பாவி, நீயும் இவ ஆள்தானா? ஏய் பாக்குறியடா, வேணாடா, கத்தி எடுக்காதடா. என்னடா டோக்கனை குடுக்குற? என்னடா அப்பேல இருந்து கொடுக்க வந்த? என்னடா டோக்கன்? நம்பர் பாத்துக்கிட்டீங்களா? இந்த இடத்துல தான் உங்க காரை பார்க் பண்ணனும் சார். ஓகேவா? அட்மிஷன் போட்டீங்களா எங்க காருக்கு? போட்டாச்சு. அக்கா அங்க எவனோ ஒருத்த காரை நிப்பாட்றான். எவன்டா அவன்? உழைச்சே சம்பாதிக்க மாட்டேங்கிறானுங்க. நட. சார் மறந்துட்டேன், ரொம்ப நன்றி சார். எதுக்கு? நான் இது நாள் வரைக்கும் யாருக்கும் ஜிஎஸ்டி போட்டது இல்ல, நீங்க அதை சொல்லி கொடுத்துட்டீங்க. இன்னமே இன்க்ளூட் பண்ணிடுறேன் நெக்ஸ்ட் மந்த்ல இருந்து. தேங்க்யூ சார். எங்க பிசினஸ்ல நீங்களும் ஜாயின் பண்ணிக்கோங்க. பை சார். போலாண்டா வெள்ளம். என்னடா நடக்குதுங்க? ஏ போலீஸ் என்னடா? அட அகராதி புடிச்சவனுங்களா? ஏ எல்லாருக்கும் வணக்கம், நான் தான்ல உங்க அண்ணாச்சி பேசுனேன்.
எந்த யூடியூப் சேனல் வேமா சூசன் நடத்திட்டு கிடக்கும். என்னல எல்லாம் பார்க்குறீங்க, லைக்கு சப்ஸ்கிரைப் எல்லாம் வாங்காமல் இருக்கீங்க. இங்கே பாரு புது சரக்கு வந்திருக்கு, எத்தனை லைக்கு கிடக்கு பாரு, இங்கே பாரு எத்தனை சப்ஸ்கிரைப் கிடக்கு, வாங்கிக்கிடுங்க. இது ஒன்று வாங்கினா எல்லாமே ஃப்ரீ. இது எப்போவுமே ஃப்ரீ தான். இந்த புதுசாக இங்கே இருக்குது பாரு ஷேரு, இது ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்கிறாங்க, ஷேர் பண்ணி கொடுங்க, வந்து எடுத்துக்கிடுங்க, இங்கே தான் இருக்குது. ஆனால் கமெண்ட்டு மட்டும் நான் விற்கிறது இல்லைலாம். கமெண்ட் அங்கே கீழே போடலாம், என்ன தோணுதோ போடலாம். நம்ம ஏதாவது மாற்றணுமா, இல்லை இது சரியில்லைன்னு சொல்கிறீதா, அது போடலாம், எல்லாமே சரி பண்ணிடுவோம். என்ன கண்டிப்பாக வாங்க, எல்லோரும் வாங்குங்க, எல்லாம் ஃப்ரீ தான், வாங்கிக்கிடுங்க. ஏன்னா இந்த சின்ன கடையை நாங்கள் பெரிய சூப்பர் மார்க்கெட் ஆகணும்னு பார்த்துக்கிடுங்க. நன்றி, வணக்கம்ல.